Hello friends, welcome to Revas Arts. இன்னைக்கு நம்ம பேப்பர் குயிலிங்ல ரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் இது செய்யறதுக்காக 3 mmல 2 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். 2 mmல ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்ட்ரிப்பையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒட்டிரலாம். இத வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ரிங் வந்து நல்லா திக்கா வேணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படினா 2 ஸ்ட்ரிப்ஸ் போடணுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்ட்ரிப்பை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது நல்லா காஞ்சிரட்டும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரோல் பண்ணலாம். நான் வந்து ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன். இந்த மார்க்கரோட மூடியில வச்சு நான் ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிக்கிறேன். உங்க விரலோட சைஸுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்து ரோல் பண்ணிக்கோங்க. மார்க்கரை வச்சு நீங்க ரோல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நெயில் பாலிஷ் மூடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்க ரோல் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கும் செய்யலாங்க. அதனால நீங்க எந்த பொருளை வச்சு ரோல் பண்ண போறீங்களோ அது வந்து உங்களோட விரலுக்கு வந்து சரியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல இதை மாதிரி ரோல் பண்ணிட்டு ஒரு 2 அல்லது 3 சுத்து இந்த மாதிரி சுத்திட்டு அதுக்கப்புறமா இதை வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டு நம்ம கையாலேயே நல்லா சுத்திக்கலாம். இது நல்லா சுத்திட்டு நம்ம க்ளூ சேர்த்து நம்ம ஒட்டிடணும். க்ளூ அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சமா நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இது ஓரங்கள்லயும் க்ளூ அப்ளை பண்ணிருங்க. அப்பதான் பிரிஞ்சு வராம ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ மேல வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த 2 mm ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா டைட் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதுலயுமே கொஞ்சம் க்ளூ நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒட்டிடலாம். இப்போ இதை வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாவே பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல வச்சு நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை ஒட்டிருங்க. அப்போ நீட்டா இருக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான ரிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நீங்க வந்து கிளியர் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா வார்னிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்கும். அடுத்ததான் நான் வந்து இன்னொரு ரிங் செஞ்சிருக்கேன். இதுல வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு மேலேயுமே நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுலயுமே குட்டி குட்டியா ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். பேப்பர் குயிலிங்லேயே ஃப்ளவர்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை நீங்க ஸ்டிக் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து சிம்பிளா ஒரு ஐடியாவுக்காக நான் இது செஞ்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய ஐடியா தோணலாம். இப்படிதான் செய்யணும்னு இல்லை. நீங்க வந்து பீட்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லாட்டினா செயின் மாதிரி இருக்கு அது ஒட்டிக்கலாம். ஸ்டோன்ஸே செயின்ல வரும், அது கூட நீங்க வாங்கி ஒட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மேல ஒரு கிரீன் கலர்ல குந்தன் ஸ்டோன் ஒட்ட போறேன். ஒட்டிடலாம். இது வந்து அழகா இப்போ ரெயின் டிராப் ஷேப்க்கு பேப்பர் குயிலிங்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஒரு ரிங்ல ஒட்டிடலாம். இந்த ரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ரிங்கை போட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ள மட்டும் கை விடக்கூடாதுங்க. தண்ணியில இந்த ரிங் பட்டது அப்படின்னா சீக்கிரமாவே டேமேஜ் ஆயிரும். திருப்பி நம்ம இதை யூஸ் பண்ணவே முடியாது. தண்ணி படாம பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயுமே நான் கிரீன் கலர்ல ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்ட போறேன். அது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி வாங்குற க்ளூ நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டோன் ஒட்டிடலாம். இந்த ஸ்டோன் நிறைய கலர்கள்ல கிடைக்குது. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அது மாதிரி பார்த்து வாங்கி நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். Thanks for watching.